வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? 234 தொகுதிகளிலும் திமுக மேலிடம் சர்வே எடுக்கிறது அப்படின்றது வந்து நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு திமுகல இருக்கிற எம்.எல்.ஏக்கள் எல்லோருக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. திமுகவுக்குடைய பல எம்.எல்.ஏக்களுக்கு வந்து நமக்கு திருப்பி சீட்டு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதேபோல புதிதாக வந்து ஒரு 6 பேர் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 6 பேர் லிஸ்ட். அத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள பேசுவோம். எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுகவுடைய சர்வே அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆ கேம்பெயின் பண்றாங்க தமிழ்நாடு முழுமைக்கும். அதுக்கு 1 அப்படின்றத போட்டு தொகுதி வாரியாக மெயின் ரோடுகள்ல, மெயின் சாலைகள்ல, மக்கள் கூடும் இடங்கள்ல எல்லாம் வைக்கிறாங்க. ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 1 திமுக தான் அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% மக்களை வந்து திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். குறிப்பா பெண்களை அதிகமா சேர்க்கணும். அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள கொண்டு போறாங்க. இதுல இன்னும் நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி பண்றாங்க. அதேபோல ஒவ்வொரு 5 திமுக மாவட்ட செயலாளருக்கும் ஒரு எ பொறுப்பாளர் போடுறாங்க. அந்த பொறுப்பாளர் வந்து இந்த தொகுதியில என்னென்ன இருக்கு, என்னென்னலாம் பண்ணலாம், எங்கெங்க வீக்கா இருக்கு, எந்த எம்.எல்.ஏ வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தான் திமுக எம்.எல்.ஏக்கள் பலர் வந்து கலக்கத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது தனக்கு எங்க சீட் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு கவலை. இன்னொரு பக்கம் வந்து இப்ப எக்மோர்ல கூட நான் ஒரு இது பார்த்திருந்தேன். எக்மோர் எம்.எல்.ஏ வந்து ஒரு முகாம் நடத்தினார். சர்க்கரை அட்டை கார்டெல்லாம் வந்து அட்ரஸ் கரெக்ட் பண்றது. நேம் சேஞ்ச் எதா இருந்தா பண்றது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா பண்றது. அதுக்கப்புறம் அது பேர் என்ன? ரூ. 1000 மகளிர் உரிமை திட்டத்துல இதுவரைக்கும் பணம் வராதவர்களுக்கு வரணுங்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் பண்றாங்க. ஸோ அது செப்டம்பருக்குள்ள முடிச்சு செப்டம்பருக்கு அப்புறம் அவங்களுக்கு பணம் வரணும். அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. ஸோ இப்படி பல திட்டங்களை மக்களுக்காக நெறைய விஷயங்கள இப்ப முடுக்கி விட்டுருக்காங்க திமுக. அதேபோல நீங்க 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது நம்ம வந்து ஒரு 6 பேர செலக்ட் பண்றோம். அந்த 6 பேரும் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, அதுலேருந்து இப்ப கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதிய குடுக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கணிப்பு. ஸோ இப்படி ஏகப்பட்ட சர்வேக்கள அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜெனரலா அந்த சர்வே எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தனியார் அமைப்புகள் நெறைய பண்ணுவாங்க. அதேபோல உளவுத்துறையும் பண்ணுவாங்க. ஸோ 2 பக்கமுமே அவங்க குடுத்துருக்காங்க. சர்வே வந்து ஒரு பக்கம் உளவுத்துறை பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து தனியார் நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, 2 சர்வே அதாவது இவங்க தப்பு பண்றாங்களா, இவங்க தப்பு பண்றாங்களா கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல, அந்த டேட்டாஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறு வேறு மாதிரியாக அந்த சர்வேக்கள எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதுவரைக்கும் திமுகவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும், இன்னைக்கு தினமலர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் அது அடுத்த தலைப்பு அதுதான் பேசப் போறேன். அதிமுக கூட்டணியே வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை அவங்க எவ்வளவு சதவீதம் வாங்குனாங்க? 42 அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து 47 வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா திமுக. அத வந்து கூட்டி கழிச்சு பார்த்து தினகரன் உள்ள வராரு, இவரு உள்ள வராரு. விஜய் வந்து 5% ஓட்ட தூக்கின்னு போயிருவாரு இது திமுகல இருந்து. அதிமுக பக்கத்துல ஒரு ஓட்டும் போகாது. இன்கிரீஸ் தான் ஆகும் அப்படின்லாம் கணக்கு போட்டு அதிமுக கூட்டணியே வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டுருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, 2 பக்கம் இருந்துமே அ வாக்குகள் பிரியும் விஜய்க்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒரு 60-40 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும். அது திமுக கூட்டணியிலருந்து ஒரு 60%ம் அதிமுகவோட 40%. அந்த 40% பெரிய பாதிப்பை அதிமுக கூட்டணியில ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த புரிதல் இல்லாமல் இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ திமுகவுடைய சர்வே எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்க போகிறது. அதுல யார் யாரெல்லாம் அ எந்தெந்த எம்.எல்.ஏ சீட்டு கல்தா ஆக போகிறது, யார் குடுக்க போறாங்க, புது நபர்கள் யார் உள்ள வர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அவங்க ஒரு 6 பேர் எடுக்குறாங்க. அந்த 6 பேர்ல அ யாராவது வேணாட்டியும் குடுக்குறோம். நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி குடுக்கலான்ற ஐடியால திமுக இருப்பதாகவும், அதுல பெரும்பாலும் இளைஞர்கள் இருப்பதாக கூட சில செய்திகள் வருதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த சர்வே பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பாருங்க. சொல்லுங்க. நம்ம மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, 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 நன்றி.